ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒன்று ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, இல்லை அப்படின்னா வேலைக்கு போகிறவங்களா இருப்பீங்க. இந்த 2 பேருமே டெய்லி பஸ் ஸ்டாண்ட் போவீங்க, இல்லை அப்படின்னா பஸ்ஸில் போவீங்க. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது தமிழில் என்னென்ன வாக்கியங்கள்லாம் பேசுவோம். என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா சாத்தூர். நான் விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன். இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் ஒரு அக்கா பூ கட்டிக்கிருக்காங்க. நான் அந்த அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா சாத்தூர் பஸ் எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்குறேன். அவங்க டைமும் சொல்கிறாங்க. இப்போ பஸ்ஸு வந்துருச்சு. இப்போ நான் பஸ்ஸு ஏறும்போது கண்டக்டரை பார்த்து கேட்குறேன், பஸ்ஸு எப்போ கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதுக்கப்புறம் நான் பஸ்ஸில் போகும்போது நான் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டில் பேசக்கூடிய எல்லா தமிழ் வாக்கியங்களை நம்ம அப்படியே இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளையிலேருந்து பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். நம்ம புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம். அப்போ அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் நமக்கு தெரியாது. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்போம், இங்கே பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் இஸ் த பஸ் ஸ்டாண்ட்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், வேர் இஸ் த பஸ் ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் போக வழி தெரியல. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்பீங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும்? அவங்க வழி சொல்லுவாங்க, நேராக போயிட்டு ரைட் எடுங்க, பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி கேள்வி கேட்குறீங்க? பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும்? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஹவு டு ஐ கெட் டு த பஸ் ஸ்டாப்? ஹவு டு ஐ கெட் டு த பஸ் ஸ்டாப்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். நீங்கள் இதை மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான சென்டென்சஸ். சொல்லுங்கள் பார்க்கும். ஹவு டு ஐ கெட் டு த பஸ் ஸ்டாப்? இந்த பஸ் சென்னை போகுமா? இஸ் திஸ் பஸ் கோ டு சென்னை? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இஸ் திஸ் பஸ் கோ டு சென்னை? இஸ் திஸ் பஸ் கோ டு சென்னை? அவ்வளோதாங்க. இப்போ பாருங்களேன், இந்த பஸ்ஸு மதுரைக்கு போகுமா? எப்படி கேட்கலாம்? முன்னாடி சென்னை பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மதுரை மட்டும் ஆட் பண்ணால் போதுங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இஸ் திஸ் பஸ் கோ டு மதுரை? இஸ் திஸ் பஸ் கோ டு மதுரை? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். இஸ் திஸ் பஸ் கோ டு மதுரை? இஸ் திஸ் பஸ் கோ டு மதுரை? அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். உங்களுடைய ஊரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி நீங்கள் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ பாருங்களேன், எங்கள் ஊர் சாத்தூர். நான் கேட்குறேன், இந்த பஸ் சாத்தூர் போகுமா? இஸ் திஸ் பஸ் கோ டு சாத்தூர்? இஸ் திஸ் பஸ் கோ டு சாத்தூர்? நான் உங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்ஸை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் அடிக்கடி இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துட்டே வருவேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆமாம், போகும். நான் என்ன கொஷின் கேட்டேன் இதுக்கு முன்னாடி? இந்த பஸ் சாத்தூர் போகுமான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க, ஆமாம் போகும். எப்படி அப்படின்னா, எஸ் இட் வில். எஸ் இட் வில். ஆமாம் போகும். அதுக்கு அவங்க நெகட்டிவாக ஆன்சர் பண்ணுறாங்க, இது போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதை இட் ஓன்ட். இட் ஓன்ட். இது போகாது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நிச்சயமாக சொல்கிறீங்களா? கேட்போம் பார்த்தீங்களா? ஒன்று போகுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா போகாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்போம், நிச்சயமாக சொல்கிறீங்களா? இது எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஷோர்? ஆர் யூ ஷோர்? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நான் எப்போதுமே இந்த பஸ்ஸில் தான் போவேன். நான் எப்போவுமே இந்த பஸ்ஸை தான் பிடிப்பேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எப்படி சொல்லலாம்? ஐ ஆல்வேஸ் கேட்ச் திஸ் பஸ். ஐ ஆல்வேஸ் கேட்ச் திஸ் பஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆகும்? கேட்போம் பார்த்தீங்களா? பக்கத்தில் யாராவது உட்காந்துருப்பாங்க. நம்ம புதுசாக அந்த பஸ்ஸில் உட்காந்து போய்க்கிருப்போம். நமக்கு இடம் தெரியாது. கேட்போம், எவ்வளோ நேரம் ஆகும் இந்த இடத்துக்கு போக? எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. ஹவ் லாங் வில் இட் டேக்? ஹவ் லாங் வில் இட் டேக்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஹவ் லாங் வில் இட் டேக்? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நான் ராஜீவ் நகர் போகணும். கேட்பாங்க, நீ எங்கே போகணும் அப்படின்னு கேட்பாங்க கண்டக்டர். அதுக்கு நம்ம சொல்லுவோம், நான் ராஜீவ் நகர் போகணும் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் டு கோ ராஜீவ் நகர். ஐ ஹாவ் டு கோ ராஜீவ் நகர். நான்
ராஜீவ் நகர் போகணும். இந்த இடத்துல உங்களுடைய ஊரையோ அல்லது உங்களுடைய தெருவையோ நீங்கள் மென்ஷன் பண்ணி கமெண்ட்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஐ ஹாவ் டு கோ ராஜீவ் நகர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எங்கே இறங்குவது? நம்ம பஸ்ஸில் புதுசாக ஒரு இடத்துக்கு போவோம். அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்போ பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேட்போம், நான் எங்கே இறங்குறது? இந்த இடத்த சொல்லி நான் எங்கே இறங்குறதுன்னு கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம், எப்படி கேட்கலாம்? வேர் டு ஐ கெட் ஆஃப்? வேர் டு ஐ கெட் ஆஃப்? எங்கே இறங்குவது? நெக்ஸ்ட் ஒன், அடுத்த ஸ்டாப் தான். சொல்லுவோம் பார்த்தீங்களா கண்டக்டரை பார்த்து, நான் அடுத்த ஸ்டாப் தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்லலாம்? இட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டாப். இட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டாப். இட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டாப். அடுத்த ஸ்டாப் தான். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இன்னும் 2 ஸ்டாப் இருக்குது. நம்ம கேட்போம் இன்னும் எத்தனை ஸ்டாப் இருக்குதுன்னு கேட்போம். புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இன்னும் 2 ஸ்டாப் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அதை? 2 more stops are there. 2 more stops are there. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், கட்டணம் எவ்வளவு? டிக்கெட் எவ்வளோன்னு கேட்போம் பார்த்தீங்களா? கட்டணம் எவ்வளவு? இது எப்படி கேட்கலாம்? ஹவு மச் இஸ் த ஃபேர்? ஹவு மச் இஸ் த ஃபேர்? கட்டணம் எவ்வளவு? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், பஸ்ஸு எப்போ கிளம்பும்? பஸ்ஸில் உட்காந்துருப்போம், அப்போது கேட்போம் பஸ் எப்போ கிளம்பும் அப்படின்னு கேட்போம். ரொம்பவே சிம்பிள் தாங்க. வாட் டைம் இஸ் இட் லீவ்? இங்கே இட் அப்படிங்கிறது பஸ்ஸை குறிக்குது. ஓகேங்களா? இட் அப்படின்னா பஸ்ஸை குறிக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லீவ் அப்படின்னா கிளம்புறது. எப்படி சொல்லுங்கள் பார்க்கும் மொத்தமாக? வாட் டைம் இஸ் இட் லீவ்? பஸ்ஸு எப்போ கிளம்பும்? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், பஸ்ஸு போயிருச்சா கேட்போம்ல. எப்படி கேட்கலாம் அதை? நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சென்டென்சஸையும் நீங்கள் மனப்பாடமாவது பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் நாளையிலேருந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. இதெல்லாம் இஸ் த பஸ் கான்? இஸ் த பஸ் கான்? பஸ்ஸு போயிருச்சா? அதுக்கு அங்கே ஆன்சர் பண்ணுறாங்க பஸ்ஸு போயிருச்சுன்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க. நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. சூப்பர். த பஸ் இஸ் கான். த பஸ் இஸ் கான். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். த பஸ் இஸ் கான். பஸ்ஸு போயிருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், பஸ்ஸில் ஏறு அப்படின்னா அப்படி சொல்லலாம். கெட் ஆன் த பஸ். கெட் ஆன் த பஸ். பஸ்ஸில் ஏறு. இப்போ பஸ்ஸில் இருந்து இறங்கு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க. கெட் ஆஃப் த பஸ். கெட் ஆஃப் த பஸ். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். கெட் ஆஃப் த பஸ். பஸ்ஸில் இருந்து இறங்கு. இப்போ வீட்டில் அப்பா அம்மா கேட்பாங்க, நம்ம ஃபோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, பஸ்ஸில் ஏறிட்டியா அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? எப்படி கேட்பாங்க இதை? சிம்பிள் தாங்க. டிட் யூ கெட் ஆன் த பஸ்? டிட் யூ கெட் ஆன் த பஸ்? நீ பஸ் ஏறிட்டியா? இப்போ மறுபடியும் ஒரு ஃபோன் பண்ணுறாங்க, நீ பஸ்ஸில் இருந்து இறங்கிட்டியா? எப்படி கேட்பாங்க இதை? சூப்பருங்க. டிட் யூ கெட் ஆஃப் த பஸ்? டிட் யூ கெட் ஆஃப் த பஸ்? பஸ்ஸில் இருந்து இறங்கிட்டியா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபைனல் சென்டென்ஸ். நான் பஸ்ஸில் வந்தேன். எப்படி சொல்லலாம்? ஐ கேம் பை பஸ். ஐ கேம் அப்படின்னா நான் வந்தேன் அப்படின்னு அர்த்தம். பை பஸ் அப்படின்னா பஸ்ஸில். ஈஸியாக இருக்குதா? இப்போ இங்கே 3 தமிழ் சென்டென்ஸ் தெரியுதாங்க. நான் பைக்கில் வந்தேன், நான் காரில் வந்தேன், நான் ரயிலில் வந்தேன். இதுக்கான ஆன்சரை நீங்கள் எல்லாருமே கமெண்ட்ஸில் இங்கிலீஷில் டைப் பண்ணி உங்களுடைய ஆன்சர் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்காங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம எந்தெந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனிமேல் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.